10th 499 மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய தேவதர்ஷினி நம்மளோட இருக்கிறாங்க. வணக்கம். ஸோ இன்னைக்கு விஜய் சாரை பார்த்து அவர்கிட்ட கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கு, ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும். என்ன சொன்னாரு உங்ககிட்ட, என்ன பேசினாரு? இதே மாதிரி நிறைய பெருமை தேடி தரணும்னு சொன்னாரு. பெரிய படிப்புலையும் கவனம் செலுத்துங்க, இதே மாதிரி அடுத்த டைமும் வாங்கணும்னு சொன்னாரு. ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸோ 499 அதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க? எவ்வளவு நாள் ப்ரிப்பரேஷன் அது? இதுக்கு என் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களும் நைட்டு டேன்னு பார்க்காம நிறைய உழைச்சாங்க. எல்லா டீச்சர்ஸ்க்குமே தேங்க்ஸ் சொல்லணும். என்ன கிஃப்ட் பண்ணாரு? உங்க கையில வச்சிருக்காரு டைமண்ட் ரிங் கிஃப்ட் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேஷும் கொடுத்திருக்காங்க. டைமண்ட் ரிங். ஓகே. சோ எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி டைமண்ட்ல நீங்க ஜுவல் வாங்கிருக்கீங்களா? சோ இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல ஃபர்ஸ்ட் டைம். சோ அது விஜய் சார் கிட்டே வாங்கிட்டீங்க. ஆமா. சோ எப்படி இருக்குமா அந்த மொமெண்ட்? எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது மாதிரி ஒரு பாராட்டு விழா, அதுவும் இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி செய்யும் போது பசங்களுக்கும் ரொம்ப வருது, எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதான் சார் இந்த மாதிரி ஒரு மாணவர்களை கூப்பிட்டு அழைச்சி அவங்கள மோட்டிவேட் பண்ணது ரொம்ப நன்றி. இன்னொன்று அவர் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு அறிவுரைகளை சொல்லணும். அவர் என்ன சொன்னார்னா, போதை பழக்கத்தை அடியோட மாணவர்கள் மறக்கணும்னாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகுங்கன்னு சொன்னாரு. கெட்டவன் இருக்கிறான்னா அவனை சொல்லிட்டு உன்னுடைய என்னவோ அதை நீ ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாரு. அது ரொம்ப பிடிச்சது. நம்ம வாழ்க்கையில நாங்கள் மறக்க முடியாத ஒரு தருணமா நினைக்கிறேன், ஃபீல் பண்றேன் சார். நீங்க ஒரு பேச்செல்லாம் எப்படி கவனிச்சிங்க? குறிப்பா நோ ட்ரக்ஸ் விஷயம் எல்லாம் பேசினாரு. பொலிட்டிக்கல ஒரு கேரியரா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது ஆமா, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா கடைபிடிச்சு நாமளும் நல்லா சிந்திக்கணும் அப்படின்னு. உங்களுடைய எய்ம் என்ன? டாக்டர் ஆகணும். டாக்டர். ஓகே. தேங்க்யூ.